ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். 2025 பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வருஷமா இருந்துச்சு. பல கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுல பல பல புதிய புதிய ஆயுதங்கள் அப்படின்னு முளைச்சது. அந்த புதிய புதிய ஆயுதங்கள்ல ஒரு சில ஆயுதங்களை மட்டும் உலகையே திருப்பி போட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுல டாப் 6 வெப்பன்ஸ் ஆஃப் 2025 அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். 2025 வெளிவந்த ஆயுதங்களை கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருந்த ஆயுதங்கள் என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நாம லிஸ்ட் பண்ண போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. அன்டவுட்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருது ரஷ்யா தான். இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல அடிக்கடி செர்னோபில், ஜாப்ரோஷேஷியா, நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நியூஸையும் அதை தொடர்ந்து செய்திகளையும் நம்ம கேட்ட வண்ணமே இருக்கும். ஒரு கட்டத்துல அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்லி நேட்டோ நாடுகள் மத்தியில் அவங்களோட ஆயுதத்தை பெரிய அளவுக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நாம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, கூடிய சீக்கிரத்துல அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் விளைவு ரஷ்யா அவங்களுடைய நியூக்ளியர் டாக்டரினை சேஞ்ச் பண்ணதுதான். அவங்களுடைய நியூக்ளியர் டாக்டரினை சேஞ்ச் பண்ண ஒரு சில நாள்கள்லயே புருவஸ்னிக் அப்படிங்கிற அதிநவீன கொடூரமான ஒரு மிசைலை ரஷ்யா சோதனை பண்ணாங்க. ஸோ டாப் 6ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடியது புருவஸ்னிக் மிசைல் தான். புருவஸ்னிக் மிசைலோடைய தனித்துவமே இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர், விச் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் அதர் மிசைல்ஸ். மற்ற எந்த ஒரு மிசைலுமே இது மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. பட் புருவஸ்னிக் மிசைல சின்னதாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை ரெடி பண்ணி அதோடைய ஃபியூலாக நியூக்ளியர் ரியாக்டரை வச்சிருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர்டு மிசைல் அப்படிங்கிறது தான் புருவஸ்னிக். ஆஸ் ஏ ரிசல்ட், விர்ச்சுவலி இட் ஹேஸ் அன்லிமிட்டெட் ரேஞ்ச். இதற்கு ஒரு எல்லை முடிவு அப்படின்னு ஒன்று இருக்காது, தொடர்ந்து பறக்கும் அப்படின்னு ரஷ்யர்கள் கிளைம் பண்றாங்க. இதை சோதனை பண்ணும்போது ரஷ்யர்கள் சொன்னது என்னன்னா, நிக்காம தொடர்ந்து 14 மணி நேரம் இது சோதனை செய்யப்பட்டிருக்கு. அதுல 15 மணி நேரம் நிக்காம இது வானத்துல பறந்திருக்கு அப்படின்னு ரஷ்யன்ஸ் கிளைம் பண்றாங்க. ரொம்ப இதோடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறது, இட்ஸ் கேப்பபிள் டு கேரி கன்வென்ஷனல் வார்ஹெட், அதாவது நியூக்ளியர் வார்ஹெட் சுமந்து உலகின் எந்த மூலையில வேணாலும் இதனால தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அந்த புட்டின் சொன்ன அறிக்கையிலிருந்து பார்க்கும்போது 1000 சூரியனுடைய ஹீட் இதுல இருந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. விச் இஸ் எ மோஸ்ட் டெட்லியஸ்ட் மிசைல் இன் த வேர்ல்ட் அப்படின்னு 2025 வெளிவந்த ரஷ்யாவின் புருவஸ்னிக் மிசைல் முதல் இடத்தை பிரிச்சிருக்கு. இதோடைய ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது அன்பிரிடிக்டட் ட்ரெஜெக்டரியா இருக்கும். நார்மல் பலிஸ்டிக் மிசைலோட ட்ரெஜெக்டரி மாதிரி இது இருக்காது. ஸோ இதை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கன்வென்ஷனல் இன்டர்செப்டரை கொண்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு புட்டின் சொன்னதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். கடைசியா 7 உயிர்களை பலி கொண்ட புருவஸ்னிக் மிசைலுக்கு ஈடாக உலகில் இப்ப எந்த ஒரு மிசைலுமே இல்லை. ஈவன் அமெரிக்கா ஹேஸ் நத்திங் இன் தர் ஹேண்ட். இது இந்த புருவஸ்னிக் மிசைல 2025 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிசைலாக லிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கு. செகண்ட் பிளேஸ் அகைன் ரஷ்யாவிற்கே. ரஷ்யா இந்த வாட்டி கடல்ல இருந்து வராங்க. புருவஸ்னிக்கை டெஸ்ட் பண்ண அடுத்த 7வது நாள் இல்லைன்னா ஒரு வார கேப்ல கடல்ல இருந்து பொசைடான் அப்படிங்கிற ட்ரோன் டார்பிடோவை நாங்க வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு புட்டின் அறிவிப்பு கொடுக்குறாரு. விச் இஸ் 21 மீட்டர் லாங் ஜைஜாண்டிக் டார்பிடோ. 21 மீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய ஜைஜாண்டிக் அண்ட் ஹெவி வெயிட் டார்பிடோ இது. இதுவும் நியூக்ளியர் பவர் ட்ரோன் டார்பிடோ அப்படிதான் அவங்க கிளாசிஃபை பண்றாங்க. உலகின் எந்த மூலையை வேணாலும் இதனால போய் ரீச் பண்ணி தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்னு ரஷ்யன்ஸ் கிளைம் பண்றாங்க. இதோடைய வேலையே நார்மல் மிசைல் மாதிரி எதிரி மீது போய் தாக்குதல் நடத்துறது இல்ல. டைரக்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது இதற்கு இருக்காது. எதிரியின் நிலையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்கு அடியில மிகப்பெரிய ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். அந்த வெடிப்பு ரேடியோ ஆக்டிவ் சுனாமியா கடல் ஓரத்தில் இருக்க நாடுகள் மீது தாக்கும். ஸோ இதுதான் இந்த பொசைடான் அப்படிங்கிற ட்ரோன் டார்பிடோடைய ஆக்சுவல் ஒர்க். ஈவன் இது மாதிரி ஒரு தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு எதிரி நாடுகளுக்கு இல்லை தாக்கப்பட்ட நாடுகளுக்கு தெரிய வரத்துக்கு ஒரு சில மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் சிறப்பம்சமா இருக்கு. சீ லெவல்ல இருந்து 1 கிலோமீட்டர் ஆழத்துல சுமார் 70 knots அப்படிங்கிற வேகத்துல எந்த ஒரு சோனார் கண்ணிலும் தென்படாம எந்த ஒரு சிக்னல் மாட்டாம இதனால உலகின் எந்த மூலைக்கு வேணாலும் செல்ல முடியும் அப்படின்னு ரஷ்யா கிளைம் பண்றாங்க. இதோடைய வார்ஹெட் மேக்சிமம் பேலோட் அப்படிங்கிறது 2 மெகாடன். 2025 வான் மற்றும் கடலை கட்டி ஆழ்ந்தது ரஷ்யர்களே. இதை ஃபாலோ பண்ணி அமெரிக்கன்ஸ் வராங்க. அமெரிக்கா 2025 நல்லாவே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க. பைடன் ஆட்சியில நம்ம எந்த ஒரு முன்னேற்றமும் அடையல. ஆஸ் ஏ ரிசல்ட் சீனா மற்றும் ரஷ்யா நம்மளை முந்திக்கிட்டு ராணுவ தொழில்நுட்பத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. இதை இப்படியே விட்டா சரி வராது, நாமளும் ஏதோ ஒன்று இறங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவசரமாக பயங்கரமாக ஒரு சோதனையை பண்ணாங்க. அதுதான் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைலின் சோதனை. இதை டார்க் ஈகிள் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் அழைப்பாங்க. இது அமெரிக்கன்ஸ் மற்ற நாடுகள் மாதிரி சோதனை பண்ணாம ஆபரேஷனல் ரெடி டெப்ளாய்மெண்ட், அதாவது
போருக்கு ஏற்ற மாதிரி ரெடி டு அட்டாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இவங்க டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ல, விச் ஹேஸ் 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கிளைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது அன்பிரெடிக்டபிள் பாத் அண்ட் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் காரணத்தினால இந்த இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு அமெரிக்கன்ஸ் கிளைம் பண்றாங்க. ஜெனரலாகவே ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளை இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறது இயலாத காரியம் இப்போதைய டிஃபென்ஸ் டெக்னாலஜியில. பட் அதுலயும் இது மாதிரி அன்இன்டர்செப்டபிள் கிளைட் பாத் அண்ட் ட்ரெஜெக்டரி இருக்கு அப்படிங்கிறது நீ ரேடாரை டிடெக்ட் பண்ணா கூட அதை ஒன்னால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அமெரிக்கன்ஸ் இந்த ஒரு செய்தி மூலியமா கூற வருது. யூஎஸ் ஆர்மி கிளைம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிசைலை நாங்க லண்டன்ல டெப்ளாய் பண்ணா மாஸ்கோவையும், கத்தார்ல டெப்ளாய் பண்ணா டெஹ்ரானையும் அண்ட் குவாம்ல டெப்ளாய் பண்ணா சீனாவையும் எங்களால தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சீனா. எஸ், அடுத்தது இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது சீனா தான். சீனா கடைசியா இந்த வருஷத்துடைய கடைசியில அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை தூக்கி சொருகுறாங்க. YJ-20 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் ஏரோபலிஸ்டிக் மிசைல். டிசம்பர் 29 PLA நேவி அவங்களுடைய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில உருவாக்கின YJ-20 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் ஏரோபலிஸ்டிக் மிசைலை மோஸ்ட் அட்வான்ஸ்டு வார்ஷிப்பான டைப் 055 அப்படிங்கிற வார்ஷிப்ல இருந்து வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் மூலியமா லான்ச் பண்ணி சோதனையை பண்ணியிருக்கிறாங்க. இதுல பேர்ல இருக்கிறதே, அதாவது ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் ஏரோபலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு பேர்ல இருக்கிற மாதிரியே முக்கியமான நேவல் அசட்ஸை டார்கெட் பண்ணி அழிக்கும் விதமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. லைக் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், லார்ஜ் சைஸ் சர்ஃபேஸ் வெசல்ஸ் அப்படின்னு நேவிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய அசட்ஸை தாக்கி அழிக்கும் விதமாக தான் YJ-20 அப்படிங்கிற இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் ஆனது சீனா உங்க PLA நேவில இண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸ் 6ல சுமார் 1500 கிலோமீட்டரை ரீச் பண்ணக்கூடிய இந்த மிசைல் பூஸ்ட் கிளைடர் டெக்னாலஜியுடன் வரும் காரணத்தினால இதை கொண்ட ஏரியா அக்சஸ் அண்ட் ஆன்டி டினியல் இது மாதிரியான ஆபரேஷன்ஸ் இதை வச்சு இலகுவா பண்ண முடியும். ஒன் மிசைல் என்டையர் ஃபிளீட் அப்படிங்கிறது தான். ஒரு மிசைலை கொண்டு முழுமையான ஒரு ஃபிளீட்டையே இவங்களால அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் YJ-20 கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜா சீனாவிற்கு இருக்கு. மிசைல்ஸ்ல இருந்து ட்ரோன்களுக்கு ஜம்ப் ஆக வேண்டிய நேரம் 2025 இல்லை, இந்த உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் ட்ரோன்கள் போர்க்காலத்துல எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னு காட்டின களம். இதன் விளைவாக நேட்டோ நாடுகள் பலவும் புதிய புதிய ட்ரோன் ப்ராஜெக்ட்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் டர்க்கி இது எல்லாத்துலயுமே ஹெட்டா இருக்கிறாங்க. எஸ், சமீபத்துலனா நவம்பர் 19 பேரக்டர் கஜிலாமா அப்படிங்கிற அன்மேன்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஒன்று வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க பண்ண ட்ரையல்ஸில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் காம்பேக்ட் மிஷன் F-16 கில்ஸ் அண்ட் அட்டானமஸ் காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த அன்மேன்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட கேப்பபிலிட்டிஸ் எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கும் விதமாக இருந்தது. சுமார் 1.5 மணி நேரம் தொடர்ந்து நடத்தின இந்த ஃபிளைங் ட்ரையல்ஸ்ல இவங்க 3 வகையான டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. டெஸ்ட் 1ல இவங்க கம்ப்ளீட்டா அன்மேன்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை கொண்டு எந்த அளவு ஸ்மூத்தா செக்யூரா ஆபரேஷன்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சோதனையை செஞ்சிருக்கிறாங்க. டெஸ்ட் 2 அப்படிங்கிறது ஏரோ அண்ட் ஏவியேஷன் இன்டெகிரேஷன் ஆஃப் குரோடாகன் மிசைல் அப்படிங்கிறது. இது டர்க்கியோடைய இண்டிஜினியஸ் மிசைல் அன்மேன்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல இருந்து எப்படி ஏவ முடியும், ஸோ அதோடைய வெப்பன் இன்டெகிரேஷன், அதோடைய ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் சீம்லெஸ்ஸா கனெக்டிவிட்டியா இருக்கா அன்டில் இட் ரீச் த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் 3 அப்படிங்கிறது ரியல் டைம் டேட்டா சிமுலேஷன் அண்ட் கனெக்ஷனை வேலிடேஷன் பண்ணியிருக்கு. இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய AESA ரேடார் மூலியமா இவங்க ஒரு டார்கெட்டை லாக் பண்ணாங்கன்னா அந்த டார்கெட்டை இதுல இருந்தே மிசைலை கொண்டு லான்ச் பண்ற மாதிரியும், வேற ஒரு போர் விமானத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் விதமாகவும், இல்ல வேற ஒரு போர் விமானத்துல இருந்து ஆயுதங்களை லான்ச் பண்ணும் போது இந்த ட்ரோன்ல இருந்து வரக்கூடிய டேட்டா அந்த போர் விமானத்துக்கு போய் அந்த போர் விமானத்துல இருந்து அந்த போர் விமானம் லான்ச் பண்ண மிசைலுக்கு ஃபீட் பண்ணும் வகையிலும் இதோடைய கனெக்டிவிட்டி இருக்கா, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்யூரா இருக்கா, சேஃபா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டெஸ்டின் வேலிடேஷன் மூலியமாக இதோடைய மேக்ஸிமம் கனெக்டிவிட்டி புஷ் எவ்வளோ, இது எந்த அளவுக்கு மேண்ட் க்ரூவுடன் சேஃபாக செயல்படும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டர்க்கியின் பல நாள் கனவான அந்த அன்மேண்ட் ஏரியல் சோல்ஜர் அப்படிங்கிறது இப்போ ட்ரீம் அச்சீவ் ஆயிருக்கு. பட் இன்னும் இது ஆப்ரேஷனல் மோடுக்கு அவங்க கொண்டு வரல. ஸ்டில் இது டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கு. பட் ட்ரையல்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லீப்பாக பார்க்கப்படுது டர்க்கியின் சார்பாக. ஃபைனலா குளோபல் சவுத்தின் தலைவன் இந்தியா. தாக்குதலுக்கு இல்லைனாலுமே பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா உருவாக்கும் ஆயுதங்கள் எப்பயுமே உலக நாடுகளை வாய் பழக்க வச்சிருக்கு. இந்தியா மட்டும் எப்படி இதை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம செஞ்ச மாதிரியே செய்யறாங்க அண்ட் ரிசல்ட்ஸை இவ்வளோ எஃபெக்டிவா அடைகிறாங்க அப்படின்னு உலக நாடுகள் எப்பயுமே இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுறது உண்டு. டிசம்பர் 23 இந்தியா சோதனை பண்ண ஆகாஷ் NG மிசைல் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது. MFR AESA மல்டி ஃபங்க்ஷனல் ரேடார் AESA உதவியுடன் அட் அ டைம்ல சைமல்டேனியஸ் டார்கெட்டை இதனால டார்கெட்டை லாக் பண்ண முடியும். ஆகாஷ் NG மிசைல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டமும் டெர்மினல் RF சீக்கரும் டார்கெட்டை ப்ரிசிஷனா ஸ்ட்ரைக் பண்ண உதவும். குறிப்பா மேக் 2.3ல 80 கிலோமீட்டர் ரேஞ்சில்
இந்தியாவின் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹோப்பா இருக்கக்கூடியது இந்த ஆகாஷ் NG மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். குறிப்பா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஜாமிங் ரெசிஸ்டன்ஸும் ஆக்டிவ் ஹோமிங்கும் ஈவன் ஜாம்டு என்விரான்மெண்ட்ஸ்லயும் இந்த மிசைலை துல்லியமா தன்னோட இலக்கை நோக்கி செலுத்தும். லைக் PL-15 ஆபரேஷன் சிந்தூர்ல வெடிக்காம விழுந்த கணக்கெல்லாம் இங்க எதுவுமே வராது. ஆகாஷ் மார்க் 1 ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இந்தியாவின் டிஃபென்சிவ் லேயர்ல ஒர்க் பண்ணது நமக்கு தெரியும். இப்ப அதோடைய சக்சஸர் இது கண்டிப்பா ஆகாஷை காட்டிலும் 1 ஸ்டெப் ஹெட்டா தான் இது செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆகாஷ் NG இந்தியாவின் முக்கியமான ஒரு ஆயுதமா 2025 உலக நாடுகளால் பார்க்கப்படுது. ஸோ இதுதான் 2025 உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த முக்கியமான ஆயுதங்கள் அப்படின்னு ஆயுதம் அறிவும் லிஸ்ட் பண்ண வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸ் என்னதான் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் கேப்பபிளாகவும் இருந்தாலும் இதை யூஸ் பண்ற நாடுகள் கையில தான் எல்லாமே இருக்கு. யார் யாரு எந்த அளவுக்கு சேஃபாகவும் அடுத்து ட்ரிகர் பட்டன் அழுத்தாம எந்த நாடுகள் இதை செயல்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமைய போகுது. அதே மாதிரி இப்ப நம்ம பேசின ஒவ்வொரு ஆயுதத்தை பத்தியுமே தனித்தனியா அந்த ஆயுதம்னா என்ன, அதோடைய வெப்பன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத ஆயுதம் அறிவும் சேனல்ல நம்ம டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்க பார்க்க தவறாதீங்க. ஜஸ்ட் ஆயுதம் அறிவும்னு பார்த்து புருவஸ்னிக்னா ஆயுதம் அறிவும் புருவஸ்னிக், ஆயுதம் அறிவும் ஆகாஷ் MK1 அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்பன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வெப்பனுக்கு பதிலாக இந்த வெப்பன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பல காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. Until it's signing off from ஆயுதம் அறிவும் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.